வாங்க பாரம்பரிய தமிழ் சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து கத்தாழையோட வேரோட ரசத்தை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ஏற்கனவே வந்து இதை வந்து சீவி எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மாசமாக இருக்கவங்க, கை கால் முட்டியெல்லாம் வலிக்கிறவங்க, அதிகமாக சூடு இருக்கிறவங்க, சூடுனா அதிகமான எந்த டயத்துலையும் சூடாகவே இருக்கும் ஒரு சில பேருக்கு, பெண்களுக்காக இருக்கட்டும் ஆண்களுக்காக இருக்கட்டும், அந்த டயத்தில் இந்த கத்தாழை ரசம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்காக தான் இதை நான் போட்டிருக்கேன். இதில் வந்து மாசமாக இருக்கவங்க கை காலெல்லாம் ரொம்ப வீங்கி இருக்குங்க. அந்த டயத்தில் வந்து இதை நான் வந்து இந்த ரசத்தை வந்து நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா அந்த வீக்கமெல்லாம் குறைஞ்சிடுங்க, நார்மலாக ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து அந்த சூட்டையும் சூட்டு வலியையும் குறைக்கக்கூடிய தன்மையாக இருக்குங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க சோத்து கத்தாழை வந்து ஒரு 4 பீஸ் எடுத்துக்கணுங்க. இது தோலெல்லாம் நான் நீக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அம்மியில் வச்சு கொஞ்சம் நசுக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து புளி வந்து சின்ன சைஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு வந்து சோம்பு வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 4 எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. பூண்டு வந்து பூண்டும் மிளகாய் இது எல்லாமே வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தாங்க இந்த கசப்பு தன்மையை வந்து நீக்குவதற்காக இந்த காரம் வந்து கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் ஒரு 5 இதும், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி வந்து சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து அம்மியில் வந்து அரைச்சிக்கலாங்க. அரைச்சதுக்கப்புறம் வந்து நம்ம தாளித்து விடுறது தாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாங்க. வாங்க இது வந்து சோம்பு சீரகம் இது எல்லாத்தையும் நான் வந்து அம்மியில் வந்து நல்லா குறன்னு அரைச்சி வச்சுருக்கேங்க. இது வந்து அந்த கத்தாழையோட அந்த 4 பீஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நான் நசுக்கி வச்சுருக்கேன். அதுதாங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து தண்ணியில் வந்து நல்லா கரைச்சிக்கலாங்க. கரைசினதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்கெல்லாம் தேவையில்லைங்க. இதை வந்து நல்லா கொதிய வச்சிடலாம். கொதிக்க வச்சும்போது இந்த கத்தாழையோட அந்த வேர் வந்து நல்லா வேக நல்ல சாறு வந்து இறங்கிக்கிட்டே இருக்கோங்க. அப்போ தான் நல்ல பலன் கொடுக்கும். இது வந்து ஒரு தக்காளி வந்து நான் பிணைஞ்சி வச்சுருக்கேங்க. அதையும் நல்லா கரைசிக்கலாம். கரைச்சிட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாங்க. இங்கே பாருங்கள் 4 பீஸ் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். இது 4 பீஸும் தான். இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுருவோங்க. நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கொதியட்டும். கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாங்க. இதோட நல்லா கல் உப்பு வந்து நம்ம அதை சேர்த்துக்கலாங்க. தாளிக்கெல்லாம் தேவையில்லை, ஒரு சொட்டு எண்ணெய் கூட தேவையில்லை இதுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா 1/2 மணி நேரம் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாங்க. பாருங்கள் சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கரைசி வச்சுருக்கத ஊற்றிக்கலாங்க. தேவையானது கல்லுப்பு வந்து போட்டுக்கலாங்க. இப்போது மல்லித்தலையும் கருவேப்பிலையும் வந்து வாசத்துக்காக நம்ம வந்து சும்மா போட்டுக்கலாங்க. நல்லா கொதியட்டும். கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கொதியட்டும். அப்போ தான் அந்த கத்தாழை வேரில் இருக்கக்கூடிய அந்த சத்து பூரா நல்லா இறங்கிடும் ரசத்தில். அதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் வேகட்டும், நல்லா கொதியட்டும். பஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க. கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கலக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கொதியட்டுங்க. கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். ரசம் வந்து ரெடி ஆகிடும். ஒரு 1/2 மணி நேரம் ஆனால் நல்லா கொதியட்டும். அந்த வேர் வந்து நல்லா வேக அந்த சாறு வந்து இறங்கிடுங்க. அதான் நல்ல தெம்பாக இருக்கும். குடித்தா சூப் மாதிரியும் குடிக்கலாங்க. சாதத்துலேயும் பிணைஞ்சு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா நிறையா வச்சுருக்கணுங்க. ஏன்னா 1/2 மணி நேரம் கொதிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கொதிய தான் தண்ணி வந்து கம்மியாயிடும். நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் ரசம். அதுக்காக தாங்க இது வந்து தண்ணி கொஞ்சம் நிறையா வச்சுட்டு அது நல்லா வேகணும். அந்த வேர் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியும் வடிஞ்சு நல்லா வற்றிடுங்க. அதுக்கப்புறம் தான் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அந்த வேர் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நல்லா சாறு இறங்கினதுக்கப்புறம் தான் நல்லா டேஸ்ட்டை கொடுக்குங்க. பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு நல்லா நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம கூட்டி வச்சோம்.
ஃபுல்லாக தண்ணி இருந்தது. இப்போ இந்த அளவுக்கு வந்து கம்மியாகிடுக்கு. நல்லா கொதிஞ்சிருச்சுங்க. ஒரு அரை மணி நேரம் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு ரசம். நல்லா சூப் மாதிரியும் குடிக்கலாங்க. இந்த சூட்டு வலி, கன்சீவாக இருக்கவங்களோட அந்த சூட்டு வலி இதெல்லாமே வந்து கண்டிப்பாக நல்லா சரியாயிடுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா தெம்பு கொடுக்குங்க. மாசமாக இருக்கவங்களுக்கு, முக்கியமாக வந்து கன்சீவாக இருக்கவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரசம். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்.